நீங்கள் ட்ரிபிள் ஈசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கெப்பாசிட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்கள் உடம்புலேயே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னு தெரியுமா? கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் மெத்தடில் ஒர்க் பண்ணுற ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட். ஸோ சர்க்யூட்ஸில் வந்து பவர் லோடை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஸ்பைக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டர் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எனர்ஜியை வந்து இன்ஸ்டண்ட்டாக டம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபிட் வித் டெக் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணுறா இதே மாதிரி தான் ஃபிட்னஸ்லையும். ஹலோ ப்ரோஸ்கிஸ், நான் உங்கள் எஸ்கே. அவன் கிடக்கிறான் உங்களுக்காக அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நம்ம உடம்புலேயே வந்து கிரியேட்டின் பாஸ்பரஸ் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஜஸ்ட் லைக் கெப்பாசிட்டர். நம்ம எப்போல்லாம் இன்டென்ஸ் ஒர்க் அவுட், எக்ஸ்ப்ளோசிவ் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த கிரியேட்டின் பாஸ்பரஸுங்கிறவன் நம்மளுக்கு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த கெப்பாசிட்டருங்கிறவன் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. அவனுக்குன்னு ஒரு ரீசார்ஜ் டைம் சைக்கிள்னு இருக்குது. அந்த ரீசார்ஜ் டைம் சைக்கிள் தான் ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பாடிக்கும் இந்த ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் மாதிரி நம்ம ஹியூமன் பாடிக்கு ரெஸ்ட் இன்டர்வல்ஸ் தேவை. நீங்கள் ஆத்லீட்டாக இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போகிறவனா இருந்தாலும் சரி, உங்களோட இன்டென்ஸ் ஒர்க் அவுட்டில் வந்து ரெஸ்ட் டைம் விட்டு பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களோட கிரியேட்டின் பாஸ்பரஸ் சிஸ்டம்ங்கிறவன் ரீசார்ஜ் ஆகும். வரட்டா அவனுக்கும் சொல்லிவிடுங்க.